வளர்ச்சியும் வாசமும். 1 கொரிந்தியர் 3:9. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அருள்நாதர் இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார், நீங்கள் தேவனுடைய பண்ணைகள் என்கிறார். நாம் பரிசுத்தமாய் துதி, ஸ்தோத்திர, வேத வாசிப்பு, பாடல், வசன தியானம் செய்பவர்களால் நமது இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். நாம் தூங்குகிற வேளையில் சத்துருவானவன் களையாகிய கோபம், எரிச்சல், பொறாமை, புறங்குறுதல், கெட்ட வார்த்தைகள், பெருமையை விதைத்து விடாது இருப்பதற்காக வசனமாகிய விதையை நமக்குள் விதைத்து அது பலன் கொடுக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அவர் நம்மை பயன்படுத்தினால் ஆவியின் கனியின் சுவையாகிய 9 குணங்களினாலும் நம்மை நிரப்புவார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட குணங்கள் ஆலயமாகிய நமக்குள் இருந்தால் ஆண்டவர் நம்மை அவர் தங்கும் மாளிகையாக பயன்படுத்த விரும்புகிறார். அவர் நம்மில் வாசம் செய்வாரானால் உலகத்திலிருந்து வரும் எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையால் ஜெயம் எடுத்து ஜெயமுள்ள வாழ்வு வாழ உதவி செய்வார். பிரியரே, தானியேலுடைய வாழ்வை பாருங்கள். எல்லாரும் அவரை நெருக்கினார்கள். எல்லாருடைய கண்களும் தானியேலின் மேலே இருந்தது. ராஜா, பிரதானிகள், தேசாதிபதிகள், மேதியர், பெர்சியர் அனைவருடைய கண்களும் தானியேலின் மேல்தான் இருந்தது. ஒன்று நினைத்து பாருங்களேன். ஆனால் தானியேல் தனது இதயத்தை ஆண்டவருடைய ஆலயமாக கொடுத்தபடியினால் ஆண்டவருடைய பண்ணையாய், மாளிகையாய் பயன்படுத்தினார். அவன் பயப்படாது தினமும் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் கிரியை செய்தார். தரியு ராஜா கூறுகிறார், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நம் மூலம் நம்முடன் இருப்பவர்களும் தேவனை அறிந்து கொள்ளும் ஆயுதமாக நம்மையே பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.